மேஷ ராசிக்கான பிப்ரவரி மந்த் ராசி பலன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு கொடுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேஷ ராசிக்கான பலன். ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு ராசி அதிபதி செவ்வாயை பார்க்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், உற்சாகத்துடன் இருப்பார்கள், நினைக்கிற காரியம் நடக்கும். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை 1-9 பரிவர்த்தனை ஒரு நல்ல பரிவர்த்தனை. உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் உண்டு. 2ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மேஷராசிகளுக்கு வருமானம் வரும். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். மேஷராசிகளுக்கு வருமானத்தில் ஏற்றம் இருக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்ப்பார். வீடு வாங்கணும் என்கிறதுக்கு இது சாதகமான காலம். வீடு வாங்கலாம். மாத பிற்பகுதியில் செவ்வாயும் மகர ராசிக்கு வந்து விடுவார். செவ்வாய் சுக்கிரன் மகர ராசிக்கு வந்தால் 4ஆம் இடத்தை பார்ப்பாங்க. வீடு கட்டலாம். இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பிருகுமங்கல யோகம். பிருகுமங்கல யோகம் சொந்த வீடை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் நீங்கள் சொந்த வீடு வைத்திருப்பீர்கள். இப்படி சொந்த வீடு இல்லைன்னா சொந்த வீடு வாங்குவீர்கள் எதிர்காலத்தில். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை கணவனுடைய அந்யோன்யத்தை அதிகப்படுத்தும். 3ஆம் புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஐடி துறைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் வரும். 5ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ மேஷராசிக்கு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருந்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சூரியன் மாத பிற்பகுதியில் கும்பராசிக்கு போயிடுவார். கும்பராசி சூரியன் போகும்போது நேராக சிம்ம வீட்டை பார்ப்பார். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வில்லங்க வருதா, அது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வில்லங்க ஏதாவது தான் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் எதிலையும் வெற்றிலே கொடுப்பார். உங்கள் முயற்சி வெற்றிலே கொடுக்கும். உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் உண்டு. 6ஆம் தேதியான புதன் 10ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். மாத பிற்பகுதியில் புதன் 10ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். புதன் மாத பிற்பகுதி 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு வேலை இல்லாத மேஷராசிகளுக்கு வேலை கிடைக்கும். சூரியன் புதன் இணைவு புத ஆதித்ய யோகம். படிக்கிற குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். வேலையை மாறணும் நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். வேலையை மாறினால் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடத்துக்கு வந்து விடுவார்.
உங்களுக்கு மனைவியால் அனுகூலம் உண்டு. உங்களுக்கு மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எட்டாவது செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வருவார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். திடீர்னு பணம் எங்கேருந்தாவது வரும். 8வது செவ்வாய் சுக்கிரனை சேர்ந்ததுனால் திடீர் பணம் வரும். அதாவது ஒரு நிலத்தை கூட நீங்கள் வாங்கலாம். இருக்கவே நிலம் இருந்தால் அந்த வீடு ஒரு நல்ல வேலைக்கு, இந்த நிலம் நல்ல வேலைக்கு போகும். நிலம் நீங்கள் வைத்துக்கொண்டால் அந்த வித்தனா ஒரு நல்ல வேலைக்கு போகும். வீடு இருந்தால் அது விற்றாலும் நல்ல வேலைக்கு போகும். ஒரு வீடு இருந்தால் அதை விற்றாலும் நல்ல வேலைக்கு போகும். 9வது குரு உங்கள் ராசியே இருக்கிறார். குரு 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு விரயங்கள்லாம் இருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், கட்டுக்கடங்காமல் இருக்கும். இந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனத்தை பொறுத்து. 11வது சனி கும்பத்தில் இருக்கிற ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் சேமிப்பு உயரும். உங்கள் வருமானம் உயரும், அதன் மூலம் சேமிப்பு உயரும். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். உங்கள் தூக்கம் கெடும். உங்கள் வேலையில் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். சந்திரன் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் செல்லும்போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகலாம், செல்ஃபோன் ரிப்பேர் ஆகலாம், அதன் மூலம் செலவாகலாம். சந்திரன் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் செல்லும்போது உங்களுக்கு தேவையில்லாத தண்ட செலவுகள் வரும். நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதா தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார். தேவையில்லாத அலைச்சலை கொடுப்பார். வீண் விரயங்கள் ஏற்படும். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. செலவு செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்கள். மேஷராசிக்காக இந்த மாதம் நல்ல பலன்கள் இருக்கிறது.